ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொள்ளு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்டியை வச்சாச்சு, மண்பானையை. சட்டி சூடானதும் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சு. கடுகு பொரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, வெள்ளைப்பூண்டு, அப்புறம் சீரகம், மிளகு, கொஞ்சம் வர கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். அது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வேகுது பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்ச கொள்ளு கடையல் அதை ஊற்றிக்கலாங்க. நல்லா கம வாசம் வருதுங்க. கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சிலர் சேர்த்துக்குவாங்க, சிலர் சேர்த்த மாட்டாங்க. நான் கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது நாம் தட்டி வச்சுருக்கிற பூண்டும் சீரக பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லா கமன்னு வாசனை வருது பாருங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அப்போது நமக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிக்குவோம். எனக்கு வீடியோலாம் எடிட் பண்ண தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். பாருங்க, இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். நான் சேர்த்துட்டேன், வீடியோவில் காமிக்கல. சேர்த்து இறக்குறீங்கன்னா கம்மன்னு இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இறக்கிக்கலாம். சுட சுட சாதத்தோட கொள்ளு குழம்பு கொஞ்சம் அவரைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.